Hi, hello, வணக்கம், வெல்கம் டு ஃபுட் டேஸ்டி. நான் உங்கள் ஷெஃப் மால்குடி கவிதா. இன்னைக்கு என்ன டிஃப்ரெண்ட்டான டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கு மல்லி சோறு. சுக்கு நூறாக உடைச்சா 1000 பலன்கள் சொல்ல முடியும். அதில் ஒரு சில பலன்கள் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. தூங்கி எந்திரிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தூங்கி எந்திரிச்ச உடனே சுக்கை உடைச்சி போட்டு அதில் கொஞ்சம் கல் உப்பு நசுக்கி போட்டு அதை வச்சு நீங்கள் பல்லு துலக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டென்டல் பெயின் இருந்தால் க்யூர் ஆகும். அண்டு ரூட்டு இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் வந்து ஸ்ட்ரெங்தன் ஆகும். அதே சுக்கை மைய அரைச்சி கொஞ்சம் பாலை போட்டு அதை பத்தா தேய்ச்சி முட்டியில் கட்டினா மூட்டு வலி இருக்கிற இடம் இல்லாமல் போயிடும். இந்த மாதிரி நிறைய மெடிசினல் வேல்யூ உள்ள ஒரு சுக்கு பயன்படுத்தி தான் நம்ம வந்துட்டு இன்றைக்கி இந்த டிஷ் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்துட்டு தேவையானதை கட் பண்ணி வச்சுக்கலாம். தேவையானதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். சிம்பிளாக நம்ம வெரைட்டி ரைஸ் தாளிப்போல் அது மாதிரி தான். என்னென்னா நம்ம இந்த சுக்கு மல்லி மசாலா மட்டும்தான் நம்ம ஓன் ப்ரிப்பரேஷன் நம்ம வந்து பண்ண போகிறது. ட்ரெடிஷ்னலாக இருக்கணுன்றதுக்காக அடுப்பை பற்ற வச்சு பேன் வச்சுட்டோம். இப்போ நம்ம வந்துட்டு ஸ்பைசஸ் எல்லாம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள், ஒன்றும் ஆயில் தேவையில்லை. சும்மா இந்த நம்ம ஒரு போர்ஷன் ரைஸுக்கு மட்டும் ஒரு 3 டீஸ்பூன் வந்து கொரியாண்டர் சீட் போட்டிருக்கேன். மெயினாக வந்து ட்ரை ஜிஞ்சர், இந்த மாதிரி ஒரு ஜிஞ்சர் கொஞ்சம் க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு ஹாஃப் பே லீஃப், ஒரு ஹாஃப் ஸ்டார் அனீஸ் அண்டு சின்னதாக ஒரு சின்னமன் ஸ்டிக், ஒரு 2 க்ளோஸ். எதுக்குன்னா இந்த ஹெர்பல் எல்லாமே நமக்கு மெடிசனல் வேல்யூ உள்ளன்றதுனால இந்த ஹெர்பல் பேஸ் பண்ணி இந்த இதாக ஹெர்பலில் பவுட்ரு பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஒரே ஒரு ஸ்பூன் வந்துட்டு உரத்தால், ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு. இதை வந்துட்டு நம்ம ட்ரையாக வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த அரோமா வந்துட்டு வர வரைக்கும் நீங்கள் ரோஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். கடலைப்பருப்பு உளுந்தெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆச்சுன்னா அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு வரும். ஸோ நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு, நல்ல அரோமாவும் நல்லா வருது. இந்த லிண்டில்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்துட்டு இந்த மிக்ஸி ஜாரில் கொட்டிக்கலாம். இது நம்ம இப்போ வந்துட்டு பவுடர் பண்ணிக்கலாம். உளுத்தம்பருப்பு, கிரவுண்ட் ஒரு 20 நம்பர் வர மாதிரி போட்டுக்கோங்க. கேஷ்யூ நட் ஒரு ரிச் ஃபீல் கொடுக்கும். அண்டு ரைஸு கூட கொஞ்சம் சாப்பிடும்போது கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். கொஞ்சம் கலர் வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வந்துட்டு ட்ரை சில்லி போட்டிருக்கோம். இப்போது கறி லீஃப். இப்போ நல்லா கலர் கோல்டன் கலர் வந்துருச்சு. இந்த டைமில் இந்த பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஜென்ரலாகவே கொரியாண்டர் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப நேரம் நீங்கள் வந்துட்டு அதை இது பண்ண தேவையில்லை. ராவாக இருக்கட்டும், அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். தேவையான அளவு சால்ட்டு போட்டிருக்கோம். ரைஸில் நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு வடிச்சிருப்போம். ஸோ அதில் கொஞ்சம் உப்பு இருக்கும். இதுக்கு சாஸுக்கு தகுந்ததுக்கு மட்டும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் நீங்கள் முன்னாடியே வடித்து ஆற வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ரைஸ் வந்து ஆறி இருக்கிறதுனால கொஞ்சம் சூட்டில் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இல்லை ஸ்லோ ஃபயரில் வச்சு அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டிங்க அப்படின்னா அந்த டெம்பரேச்சர் நல்லா உங்களுக்கு ஹோல்டிங் டெம்பரேச்சர் நல்லாயிருக்கும்.
எடுக்கும்போது நம்ம இந்த ஸ்பைசஸ் நம்ம க்ரௌண்ட் பவுடர் ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த ஸ்பைசஸை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம எடுக்க போகிறோம். இதை கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் லேட்டு போட்டு மூடி வைக்கலாமா? அப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் ஸ்லோ ஃபயரில். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ், அது டெம்பரேச்சர் ஹோல்டிங்காக அந்த 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ரைஸ் நல்ல டெம்பரேச்சர் இருக்கும். ஓகே, இது போதும். ரைஸை நல்லா டாஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா கலர் ஈவனாக எல்லாத்துலேயும் இருக்கும். நீங்கள் ரொம்ப நேரம் வந்து கொரியாண்டரை வந்து டாஸ் பண்ணிங்கன்னா கலர் டார்க்காக போயிடும். இப்போ நம்ம வந்துட்டு சுக்கு மல்லி பவுடர், இதுதான் நமக்கு ஹைலைட். ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேறு ஒரு ப்ரெசன்டேஷன் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சுக்கு மல்லி சோறு எப்படி பொலன்னு வந்ததா, டேஸ்ட்டாக வந்ததா, கலர் நீங்காமல் நல்லா வந்ததா அப்படின்றதெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம நிகழ்ச்சியை யாராவது முதல் தடவையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்டுட்டு போங்க. அப்போ தான் வந்துட்டு நான் ஏதாவது புதுசாக வீடியோஸ் போட்டேன், புது ரெசிபிஸ் உங்களுக்கு பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறுபடியும் ஃபுட் டேஸ்டியில் டேஸ்டியான டிஷ்ஷோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஷெஃப் மால்குடி கவிதா.